பயங்கரம், சிறுவன் சந்தீப் கொலை, கொலையாளி சலீமிற்கு கோயிலில் வரவேற்பு, வெகுண்டெழுந்த இந்து மக்கள். சிஜிபி தலைவர் அபிஜித் தாக்கப்பட்டார். பாஜகவினுடைய உண்மை முகம் வெளிப்பட்டது. பைக்கில் சென்ற முஸ்லிம்கள் பயங்கர தாக்குதல். பாடம் புகட்டாமல் பாராட்டும் முஸ்லிம்கள். 75 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி டெல்லியில் கற்பழிப்பு. வைரல் வீடியோவினுடைய விளக்கம். இந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கரியை வீசி எறிந்த புர்கா அணிந்த பெண். கர்ப்பிணி பெண் 19 வயது நிசா கூட்டு பாலியல் வன்புணர்வு. கைகள் உடைக்கப்பட்ட நிலையில் தூக்கு. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அங்கீத். 12 முறை கத்திரிக்கோளால் குத்தப்பட்ட ஃபைசல். யோகி யூபியில் தலித்துக்கு நேர்ந்த கொடூரம். வடக்கில் ட்ரெயினில் துடிதுடித்து இறந்த இளைஞர். இப்படி இன்னைக்கு நேஷனல் லெவலில் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்திய அளவில் மிக பேசு பொருளாக இருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்று என்னன்னு சொன்னால், சந்தீப் அப்படிங்கிற 13 வயது பையனுடைய கொலை சம்பவம். வயசை கேட்டுங்க, 13 வயசு. கொலை செஞ்சவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீம்ங்கிறவன் கொலை செய்கிறான். ஆனால் இந்த சலீமுக்கு இன்னைக்கு கோயிலில் வரவேற்றிருக்கிறாங்க, மாலையை போட்டு வரவேற்றிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்திய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சம்பவத்துடைய பின்னணி என்னன்னு சொன்னால், 1995ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் நடக்குது. கோகுல்பூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய 13 வயசு பையன்தாங்க சந்தீப் பன்சால். இந்த பையன் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்கூலில் இருந்தக்கூடிய மாஸ்டர், ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி இருந்தவன் தான் சலீம். இவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அனில், அவன் ஃப்ரெண்டு பேர் வந்து அனில். அனில்னா நம்ம ஒரிஜினலாகவே அனில்கிறோம், இங்கே இருக்க அனிலை சொல்ல நம்ம, அவங்க பேர் உண்மையிலே அவன் அனில். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா போடுறாங்க. எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையனை கடத்தி, போய் சந்தீப் பன்சாலை கடத்தி அவங்க குடும்பத்தில் பணம் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பையனை 1995 கடத்துகிறாங்க. கடத்தி அந்த பையனுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி 30,000 ரூபா பணம் கொடுத்தா தான் உன் பையனை விடுவேன் அப்படின்னு சொல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, தகப்பனார் காவல்துறையை நம்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க, 30,000 ரூபா கேட்குறாங்க, யாருன்னு தெரில, இப்படி ஒரு கிட்னாப்பை செஞ்சுட்டாங்க அப்படின்னு போய் அவருடைய தகப்பனார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா பையனை கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் பார்த்தீங்கன்னா முஸ்திதாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு ட்ரைனேஜுக்குள்ளே இந்த 13 வயசு பையனை கொண்டு புதைச்சிருக்கக்கூடிய அல்ல திணிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த பையனை எடுக்கப்படுறான். பார்க்கும்போது இந்த செய்தியை அந்த சமயத்தில் 1995 வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த நியூஸ்களில் இது ஒன்று. இந்த நிலை அடைஞ்ச உடனே 1997 இது யாரெல்லாம் செஞ்சாங்க என்ன ஏது விசாரணை பண்ணி அப்போ இருந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னா, இந்த தவறை செஞ்ச சலீமுங்கிறவனை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. உனக்கு ஆயுள் தண்டனைப்பா அப்படின்னு விதிக்கிறாங்க. அனிலுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் முழுமதிவாக இல்லை, ஆனால் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தண்டனை கொடுத்தவொன்னே என்ன ஆகுதுன்னு சொன்னால், 2000 இந்த சலீம் என்ன பண்ணுறான்னா ஒரு ஜாமீன் கேட்குறான், எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். கோர்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க. கொடுத்தவொன்னே அப்போ இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறான். 2000 அப்ஸ்காண்ட் ஆனவன் 2026 தான் அவனை வந்து காசியாபாத்தில் வச்சு அவனை கைது பண்ணுறாங்க. இதுக்கிட்ட அவன் எப்படி ஆகிட்டான்னா 2000 2026க்குள்ளே மிகப்பெரிய ஒரு யூடியூபராக மாறி போயிடுறான். எந்த அளவுக்குனா கோட்டு சுட்டெல்லாம் போட்டு ஆஜ்தக் நியூஸ் சேனலில் போய் பேட்டி கொடுக்குறான். அந்த அளவுக்கு மாறி போயிடுறான். எப்படி மாறுறான்னா, தன்னை ஒரு எக்ஸ் முஸ்லீமாக சொல்லி நான் இஸ்லாத்திலிருந்து வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்திற்கு எதிரான அவதூறான பிரச்சாரத்தை செய்கிறான். நியாயமான விமர்சனம் இருந்தால், நியாயமான கேள்வி இருந்தால் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஆனால் அது செய்யாமல் இஸ்லாத்துக்கு எதிரான அவதூறான பிரச்சாரத்தை செய்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அதில் முக்கியமான சேனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஜ்தக். இப்படி பேட்டி எடுத்து பிரபலமாயிடுறான். பிரபலமானவுடனே யாரோ ஒரு ஆள் பார்த்து இவன் தாங்க குற்றவாளி, இவன் தான் திருட்டு பையன், இந்த கொலையை செஞ்சான்னு சொன்ன உடனே மறுபடியும் 2026 இப்போ சமீபத்தில் இவனை கைது செய்யப்படுறப்ப இவன் என் பேரை மாற்றிக்கிட்டேன், சலீம் வாசிக்கு என் பேரை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி உள்ளே போகிறான். அதாவது அந்த குழந்தை இழந்திருக்கக்கூடிய அந்த தாயுடைய ஃபோட்டோ பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை பாருங்கள். அந்த தாய் அழுகிறாங்க.
கொலை செஞ்சு ஒரு 5 வருஷத்துல அல்லது ஒரு 3 வருஷத்துல ஜெயிலில் போய் ஜாமீன் வாங்கிட்டு 26 வருஷம் ஓடி போயிடுறான். இவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கும், அந்த குடும்பத்துக்கு என்ன நீதி நியாயம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இன்னும் கைது செய்யப்பட்டு உள்ள போன உடனே 26 நாள் அல்லது 30 நாள் தாங்க ஜெயிலில் இருக்கிறான். மறுபடியும் ஜாமீன்ல வெளியில வர்றான். ஜாமீன்ல வெளியில வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு மாலையை போட்டு வரவேற்று கோயிலுக்குள்ள கூட்டு போறாங்க. இந்த காட்சியெல்லாம் பாருங்க. அவன் என்ன செய்யறான்னா, ஜிகாதிகளே நான் வந்து விட்டேன். என்னடா ஜிகாதி, யாரை பார்த்து சொல்ற? ஜிகாதிக்கும் நீ சொல்றதுக்கு சம்மந்தமே கிடையாது. முதல்ல இப்படி ஒரு சத்தத்தை போட்டுக்கிட்டு வெளியில வர்றான். அதை போட்டுட்டு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம், அங்க கோயில் நிர்வாகம்னா சங்கி நிர்வாகம், அந்த சொல்ற உண்மையான கோயில் நிர்வாகிகள் யாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. சங்கிகளை வச்சிருக்காங்க அந்த கோயிலுக்குள்ள கூட்டி போய் சங்கிகளை அவனை பாராட்டுறாங்க. எப்படியா நிலை பாருங்க. இவங்க தான் சொல்லிக்கிறாங்க இந்து மக்களுடைய பாதுகாவலர். உங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொந்தளிச்சு போறாங்க. அந்த பையனை சந்தீப் பன்சால் 13 வயசு பையங்க. நியாயம் வேணாம், ஒரு நீதி வேணாம், அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த பையனே இறந்து போனாலும் பரவாயில்ல, 13 வயசு பையன் செத்தாலும் பரவாயில்ல, அவங்க அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல, அவங்க தகப்பனாருக்கு நியாயம் கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல, நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுனா நீ நல்லவன். இதை பார்க்கல ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்குது. பழமொழி இல்லை திட்டுறதுக்காக சொல்கிற ஒரு மொழி. என்னன்னு சொன்னால், அதாவது என் பையன் மருமக தாலி இருக்கணும், என் பையன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு கடைபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த செய்திக்காக இந்து மக்கள்லாம் வெகுண்டெழுந்து போய் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க பிஜேபியை. இந்தியாவில் ஒரு வைரலாக இருக்கக்கூடிய வீடியோக்குள்ள இதுவும் ஒன்றுங்க. யூபியில் ஒரு தொழுகையை முடிச்சுட்டு 2 பசங்க பைக்கில் போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். போயிட்டு இருக்க சமயத்தில் அங்கே வர்றாங்க கூட்டமாக, அந்த சங்கிகள்லாம் அங்கே வர்றாங்க. வந்து அந்த பசங்களை போட்டு அடி நடிக்கிறாங்க, அடிச்சு தள்ளுறாங்க. அதாவது எதுனா முள்வெளிக்குள்ளலாம் போய் தள்ளி விடுறாங்க, போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க. என்ன சொன்ன, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. எந்த கடவுள் கொள்கை அப்படி சொல்லுமாங்க? உண்மையிலேயே அந்த ஸ்ரீராமருடைய கொள்கை என்ன நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த கடவுள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிற, அவங்க ஏற்றுக்கிற மக்கள் கூட இதை விரும்ப மாட்டாங்க. உண்மை இப்படி விரும்புவாங்களா? ராமர் இப்படி தான் செய்ய சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த இந்து மக்கள்லாம் கேட்பாங்க. ஏன்னா ராமர் இப்படியே சொல்லி கொடுத்தாரு, அப்புறம் ஒருத்தவனை அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ராமர் சொல்லி கொடுத்தாரா? நிச்சயம் அப்படி இருந்திருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அடி நடிக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட ஜெய் ஸ்ரீராம் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்துட்டாங்க. அவங்க ஏற்றிருந்த கொள்கையில கரெக்டாக உறுதியாக இருக்கிறாங்க. என்ன சம்பவம்னா, இப்படி அந்த பசங்க நடந்த உடனே அந்த பகுதிக்கு மக்கள்லாம், முஸ்லீம் மக்கள்லாம் போய் அந்த பசங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த பசங்களுடைய அந்த உறுதித்தன்மையை பார்த்துட்டு அவனை பாராட்டுறாங்க. அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பசங்களுடைய நிலையை எப்படி மாறி போகுதுன்னா, அடி வாங்கினாலும் பரவாயில்ல, என் கொள்கையில் நான் ஏற்றுக்கொண்ட விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன்னு சொல்லி அந்த பசங்க பேசக்கூடிய விஷயம் தாங்க இன்னைக்கு இந்திய அளவில் வைரலாக இருக்கக்கூடிய வீடியோக்களில் இதுவும் ஒன்றுங்க. கடந்த வீடியோக்களில் கூட நம்ம பார்த்தோம், எப்படியாவது 2ஆம் நம்பர் வேலை செஞ்சு எங்கேயாவது போய் எப்படியாவது முஸ்லீம்களை சிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரையும் எவரையும் கண்டுக்க மாட்டாங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் கொல்லுவாங்க. அதனால தான் குளிக்கட்டிங்கிற ஒரு கிராமத்தில் பசங்க படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி டேங்கில் கொண்டு போய், வாட்டர் டேங்கில் கொண்டு போய் பூச்சிக்கொல்லி மருந்தையே கலந்தவங்க தான் சங்கி. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொம்பளை இறக்கி விட்டுருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அகல்யா நகர், இதுக்கு முன்னாடி அகமது நகர் இருந்துச்சான், பேரை மாற்றிட்டாங்க. பேரை மாற்றினா அதுக்காக நீ உண்மையில் இருக்கேன்னு ஆயிட முடியுமா? பேரை மாற்றிட்டு அந்த பகுதியில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சுவாதி விக்ரம் போஸ்லே, பேரை பாருங்கள், பேரை கேட்கலையே அந்த அம்மா முகரக்கட்டை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். புர்காவை போட்டுக்கிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, இந்து மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில், இல்லை அந்த கறி மாமிசம்லாம் சாப்பிடாத மக்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா, தான் அவங்களுடைய நிலை, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அவங்க சாப்பிட்லாம். அந்த பகுதியில் இந்த பொம்பளை என்ன பண்ணுறான்னா, புர்காவை போட்டுக்கிட்டு தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணுறான்னா, ஒரு கறி பொட்டணத்தை தூக்கி எறிகிறான். எரிஞ்சவுடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 150 கேமராக்கள். போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ வேலை இருந்திருக்குன்னு பாருங்கள், அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவுன்னு பாருங்கள். யார் அப்படின்னு தேடுனா லாஸ்ட் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொம்பளை, அது ஒரு சங்கி பொம்பளை, சுவாதி விக்ரம் போஸ்லே அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்திருக்கு. அந்த அம்மாவை இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. சங்கியினுடைய உண்மை முகம் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் தாங்க பெற்றோர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகள்லாம் இந்த சம்பவத்தை பார்த்து ஒரு படிப்பினை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறோம். டெல்லியினுடைய மதன்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 19 வயசு புள்ள நிசான ஒரு புள்ள, அந்த பிள்ளைக்கு காதல், அங்கீத்துங்கிற பையனோட காதல் வந்தால் தான் இங்கே தெரியாதுல்ல. இவங்க சொல்கிற காதல் வேறு. என்ன காதல்னா,
அது பீச்சோரம் இருக்கிற காதல், போதை காதல், கவர்ச்சி காதல். இந்த காதல் ஒரு மனுஷனை நேசிக்கிறோம், அந்த பையன் பிடிச்சா நம்ம கேட்குறோம், அந்த பையன் ஒத்துக்கலைன்னு சொன்னால் இல்லை அந்த பொண்ணு ஒத்துக்கலைன்னு சொன்னால் சரி அப்படின்னு விட்டுட்டு போகிறோமா? இல்லை, வெறி. இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா வீட்டையே உதறி தள்ளிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுது அங்கீத்தோட ஓடி போனால் அங்கீத் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு சாராய கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த நிஷாவுக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பையனும் அங்கே வந்திருப்பான் போல், அவனும் ஒரு தனி வண்டி வந்திருப்பான் போல், இவனும் ஒரு தனி வண்டி. அவன் அப்போ பேசும்போது சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான், தண்ணியை போட்டு நல்லா தலைக்கு போதை ஏறினோம்னா நிஷா செத்துட்டா, கை காலெலாம் உடஞ்சி போச்சு, தூக்கு மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போதையில அவன் சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அங்கே வந்து அந்த தண்ணி வண்டி என்ன பண்ணுறான்னு சொன்னால் உடனே அவங்க தகப்பனாருக்கு தகவல் கொடுக்குறான். தகப்பனார் தகவல் கொடுத்த உடனே அவங்க பயந்து போய் வீட்டுக்கு ஒடியாந்து வந்து பார்த்தா இந்த 19 வயசு புள்ள நிஷா மூஞ்சியெல்லாம் கீறி இருக்காங்க. நகத்தில் மூஞ்சியை கீறி கர்ப்பிணியாக வேறு அந்த புள்ள இருந்திருக்கா. 19 வயசு தான். வயிறெல்லாம் ஊதா கலரில் ஆகி 2 கையை உடச்சி தூக்கில் மாட்டப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் புகார் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா 4 பேர் சேர்ந்து இந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்காங்க. 4 பேரையும் இன்றைக்கி காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்துடைய குற்றச்சாட்டு என்னென்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டை கொடுன்னு கேட்டால் கூட இரட்டை இன்ஜின் சர்க்கார், அங்கே இரட்டை இன்ஜின் தானே இருக்குது, அவங்க ரிப்போர்ட்டை தரமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் 5 வயசில் இருக்கிறப்ப ஒரு தகப்பனார் தாய் தான் பிள்ளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சு செய்யக்கூடிய பெற்றோர்கள் 20 வயசு ஆகும்போது எதை தேர்வு செய்யணும், எதை கொடுக்கணும், எதை என் பிள்ளை கொடுக்கக்கூடாதுங்கிறத உண்மையிலேயே பெற்றோர்கள் விளங்கி தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் எங்களுக்கு நன்மை தான் செய்வாங்கன்னு அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளும் முஸ்லீம் பிள்ளை மட்டும் எல்லா பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் இந்த சம்பவத்தில் இருக்குது அப்படிங்கிறது பரவலாக இன்றைக்கி மக்கள் பேசிக்கிற செய்தி. பாஜக ஆளக்கூடிய பீகாரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க பாருங்கள். பீகாரில் யமஹா ஷோரூமினுடைய மேனேஜராக இருக்கக்கூடியவர் முகமது ஃபைசல், இவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சோனுகுமார் அப்படிங்கிறவனுக்கும் ஒரு பிரச்சனையா. சோனுகுமார் சரியாகவே வந்து ஷோரூமுக்கு வரமாட்டான், வேலைக்கு வரமாட்டான். இதனால் ஃபைசல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. 2 பேர்த்துக்கும் வாய் தகராறாகுது. வாய் தகராறில் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த சோனுகுமார் அவர் சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த காட்சியை நீங்கள் காட்ட முடியுமான்னு தெரியலை, பிளர் பண்ணி காட்டுறோம். முகத்திலே அடிக்கிறான். அதாவது இரும்பு ராடு முகத்தில் அடித்தா 4 அடி 5 அடியிலேயே அவர் இறந்துட்ட மாதிரி தான் தெரியுது. வெறி இவனுக்கு அடங்கலை. போய் ட்ராயரை திறந்து நல்லா கத்திரிக்கோள் இருக்கு, அதை எடுத்து நெஞ்சில் 12 குத்தி இருக்கிறான். அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டார். அவருடைய தகப்பனார் இப்போ பேட்டி கொடுக்குறாரு. என் பையன் வந்து இன்றைக்கி குத்தி கொல்லப்பட்டிருக்கான். அந்த பையன் சோனுகுமாருங்கிற ஷோரூமில் வேலை பார்த்ததா சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே சமயம் என்னுடைய அடுத்த பையனுக்கும் இப்படி நடந்துருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள் எப்படி ஒரு நாடு இருக்கணும், எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம சௌக்கியதார் இப்படி எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாம் இருந்திருக்கா. பாருங்கள் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இங்கேயும் பிஜேபியுடைய ஆட்சி அப்படிங்கிறதான் நீங்கள் கவனிக்கணும். பிஜேபி இன்னைக்கு ரொம்ப பார்த்து பயப்படுறதுனா கரப்பாம சுச்சி சிஜிபி அப்படிங்கிற அந்த அபிஜித் அவருடைய போராட்டங்கள்லாம் இளைஞர்களை வந்து முன்னிறுத்தி நடத்துகிறாரு. இளைஞர்களுடைய தேவைகளை சொல்கிறாரு. முஸ்லீம் இந்துங்கிற பிரச்சனையை வச்சு நீ அரசியல் பண்ணி அதில் மக்களுடைய நலனை கண்டுகொள்ளாமல் நீ ஆட்டையை போடுற வேலையை செய்யாதரா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அது வழியாக பல இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடி இப்போ போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ராஜஸ்தானில் வந்து ஒரு பகுதிக்கு போயிருக்கிறாரு. சாகித் மார்கால் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிருக்கிறாரு. இந்த வீடியோ பாருங்கள். அவரை தலைமையில் தூக்கி வச்சு இளைஞர்கள்லாம் கொண்டாடி போயிட்டு இருக்காங்க. அங்கே போன சங்கி புத்தியை பாருங்களேன். கருத்தியலாகவே எதிர்கொள்ள தெரியாது. அவரை கன்னத்தில் அடிக்கிறாங்க. இப்போ அடிக்க தான் வளரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு அபிஜித் அடிக்கப்பட்ட இந்த வீடியோ வைரல் ஆகுது. பல பேர் கண்டன குரலை எழுப்புறது மட்டும் இல்லை, அவருக்கு ஆதரவாக பல பேர் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. பிஜேபிக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும், அதே சமயம் பிஜேபி எதிர்த்து போராடுறதுக்கு அபிஜித் சரியான ஆள் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு பரவலாக பேசிக்கிறாங்க. அதே மாதிரி டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க அப்படியே உள்ளத்தையே உழுக்கிற மாதிரி சம்பவம். செங்கக்கல்லிலேயே ஒரு அம்மா போட்டு அட்டின்னு ஒருத்தன் அடிக்கிறான். வீடியோ வைரல் ஆகுது. பல மக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்துக்காக வேண்டி அவங்களுடைய கண்டன குரல் அப்படியே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 வயசு பெண்மணி, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி ரோட்டோரம் படுத்திருக்காங்க. அங்கே போன ஒருத்தவன் அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அவங்க விடலை. செங்கக்கல்லையே மூஞ்சில் அடித்து இன்றைக்கி அவங்கள காயப்படுத்தியிருக்கான்.
உயிர் இழந்துட்டாங்க, அல்ல உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்போ கரண்ட்டில் வந்துகிட்டு இருக்கு. டெல்லி மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. நாட்டினுடைய நிலைமை இப்படி இருக்குது, நாட்டினுடைய சூழல் இப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள்லாம் பிஜேபிக்கு எதிராக தன்னுடைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பிஜேபியினுடைய உண்மை முகங்க. நாட்டில் என்ன நடக்குது அதை பற்றியெல்லாம் கிடையாது. மாடு, ஜெய் ஸ்ரீராமு, அடுத்தவன் என்ன சாப்பிட்றான், அடுத்தவன் என்ன ட்ரெஸ்ஸு போடுறான் அப்படிங்கிறத பேசின காரணத்தினால இங்கே குற்றங்கள் அதிகமாகுது. அதற்கான தீர்வுகள் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி நேஷனல் லெவல் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை இப்போ நம்ம பார்த்தோம். இது மாதிரியான செய்திகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.